பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. திவ்யா மற்றும் விக்ரம் கிட்டே கடுமையான வாக்குவாதம், கடுமையான மோதல். எதனால அப்படின்றது பார்த்தீங்கன்னா, டிக்கெட் டு ஃபினாலே 5வது டாஸ்க்ல நடந்த பிரச்சனை தான். அதில் வந்து டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்க அட்டாக் பண்ணணும், அவங்க டிஃபென்ஸில் நின்று பாதுகாக்கணும் இல்லையா? ஸோ அதில் எடாகுடமாக அடி விழுந்துருக்குது போல. அதுதான் இங்கே ஒரு சண்டையாக வந்து முடிஞ்சிருக்கு. அது என்ன ஏதுன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ திவ்யா, சாண்ட்ரா மற்றும் விக்ரம் அந்த டைனிங் டேபிளில் பக்கத்தில் உட்காந்து பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, குறி பார்த்து மூஞ்சில் அடிக்கிறாங்கன்னு யாருக்கிட்டையும் சொல்ல கிடையாது. எப்படி குறி பார்த்து என் மூஞ்சில் அடிக்கிறாங்கன்றதை யாருக்கிட்டையும் சொல்ல கிடையாதுன்ற மாதிரி திவ்யா சொல்கிறாங்க. ஸோ திவ்யா மூஞ்சில் ஒரு பால் பட்டிருக்கு. நேற்று நைட்டு சொன்ன மாதிரி தான் திவ்யா மூஞ்சில் ஒரு பால் பட்டிருக்கு. அதை அடித்தது இன்டென்ஷன் இல்லாமையா அப்படின்றதான் இங்கே கேள்விக்குரியே. ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லாம் என்ன பிளான் பண்ணி அடிச்சிங்கன்னு நான் யாருக்கிட்டையும் சொல்லலைன்ற மாதிரி திவ்யா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாங்க. யாருக்கிட்ட? சாண்ட்ரா கிட்டையும் விக்ரம் கிட்டையும். நான் அப்படி சொல்லலைங்க அப்படின்றத வைக்கிறாங்க. உடனே சாண்ட்ரா கிட்ட இவர் என்ன சொல்றாருன்னா, விக்ரம், இதோ பாருங்க சாண்ட்ரா, நான் 1 மணி நேரம் அதை எரிஞ்சிட்டு இருந்தேன். என்னது 1 மணி நேரம் அந்த டாஸ்க்கு போச்சா பால் அடிக்கிறது? அது தோராயமான டைமிங் தான், முன்ன பின்ன இருக்கலாம். பட் 1 மணி நேரம் பாலை எரிஞ்சிருக்கேன் அப்படின்றதையும் சொல்றாரு. என்னால எய்ம் பண்ண முடியலங்க. எப்படி என்னால எய்ம் பண்ண முடியலங்க அப்படின்னு சொல்றாங்க. 1 ஹவரா பால் எரிஞ்சா டயர்டாக தான் செய்யும். அதனால என்னால எய்ம் பண்ண முடியல அப்படின்றத சொல்ல முடியாது. இப்போ 1 ஹவரா நீங்க பால் அடிக்கிறீங்கன்னா உங்களை ரெஸ்ட் எடுக்க வேணாம்னு சொல்லவே இல்லையே. பால் அடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு பிக் பாஸ் கம்பல்சரியா ரூலே போடலையே. கம்பல்சரி ரூல் கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்டா அடிக்கலாம், தேவைப்படலன்னா நீங்க கம்முன்னு இருக்கலாம். ஸோ ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து கூட அடிக்கலாமே. இப்போ 1 ஹவரா நான் எரிஞ்சிட்டு இருக்கேன், என்னால எய்ம் பண்ணிலாம் அடிக்க முடியாதுன்னா அப்புறம் எதுக்கு அடிக்கணும்? எய்ம் பண்ணாம அடிச்சு படக்கூடாத இடத்துல பட்டிருக்கலாம் ஆல்ரெடி. அப்போ கொஞ்சம் உஷாரா இருக்கணும்ல. அது தப்பு. என்னன்னா, இதை வந்து நீங்க முடியலன்னா ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுக்கிறத விட்டுட்டு வந்து அடிக்கக்கூடாது. அந்த இடத்துல பாயிண்ட் க்ளோஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல முடிஞ்சு போச்சு. நான் அடிப்பேங்க அப்படின்னும் போது ஓகே, ஏதாவது ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணி பாயிண்ட் பிடிச்சி அப்படியே டிராமா பண்றதே ஒரு வேலையா வச்சிருக்காரு எப்பவுமேன்ற மாதிரி திவ்யா போற போக்கில் அடிச்சு விட்டாங்க. என்னது, ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்குமான்னு தேடிட்டு இருப்பாருங்க. அந்த பாயிண்ட்டை பிடிச்சி அப்படியே டிராமாவை கிரியேட் பண்ணி ஒரு வேலை இருக்கும் எப்பவுமே. இதைத்தானே அன்னைக்கு சொன்னாரு. அன்னைக்கு நைட்டு தான் திவ்யா எப்போ பாயிண்ட் விடுவாங்க, எப்ப அப்படின்ற மாதிரி காத்திருந்து கரெக்டான சுச்சுவேஷனுக்கு அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார்ல. அதுதான் திவ்யா ஏதாவது ஒரு பாயிண்டோ சுச்சுவேஷன் விட்டாங்களா, சரி மாட்டிக்கிட்டாங்க நம்ம போய் செய்வோன்ற மாதிரி இவர் போய் செய்யறாரு. ஸோ இதில் அவருடைய பாயிண்டே ஒரு கான்ட்ராடிக்டாக மாறிடுமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. பட் இருந்தாலும் விஷுவல்ஸ் நம்ம பார்க்கல, ப்ரோமோ படி தான் நம்ம பேசுகிறோம், ஓகேவா? ஆனால் நம்ம பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராமா பண்ணுறாரு தான் விக்ரம், அடிக்கடி பண்ணுவார், பண்ணாமலாம் இல்லை. அது அவருடைய எமோஷன்ஸ், ரியல் எமோஷன்ஸ் சொல்கிறாரு. பட் எனக்கு தெரில. அடுத்ததாக உடனே நான் ட்ராமா கிரியேட் பண்ணலங்க, நீங்கள் தாங்க ட்ராமா ஸ்டார்ட் பண்ணீங்க. எப்படி உடனே விக்ரம் சொல்கிறாரு, நான் ட்ராமா கிரியேட் பண்ணல, நீங்கள் தான் ட்ராமா ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் சொல்கிறாரு. சொன்ன டோன் ஒன்று, வெளியே ஒரு டோனில் சொல்லியிருக்கீங்க, இங்கே டோனை முடிச்சுட்டு வந்து இப்படி மூஞ்சில் அடிச்சு இருப்பீங்க அப்படின்ற மாதிரி பேசுனீங்க. இப்படி தான் மூஞ்சில் அடிச்சுட்டே இருப்பீங்களான்னு பேசுனீங்க. ஸோ வெளியே ஒரு விஷயத்த திவ்யா அட்ரஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு, பேசியிருக்காங்க போல. அங்கே பேசின டோன் ஒன்று, அதை சபரிக்கிட்ட கேட்குறாரு. அங்கே பேசின டோன் ஒன்று, இங்கே டோனை முடிச்சு நீங்கள் வரும்போது மூஞ்சில் அடிச்சதே இருப்பீங்களான்ற மாதிரி பேசுறீங்களே, என்னது இது அப்படின்ற மாதிரி விக்ரம் கேட்கிறாரு. ஸோ மூஞ்சில் அடிக்காம விளையாடுறீங்கன்னு சொல்றேன், தெரிஞ்சு நான் அடிச்சனா அப்படின்றது கேட்கிறார். ஸோ விக்ரம் தெரிஞ்சு அடிச்சாரா தெரியாம அடிச்சாரான்றதை நம்ம விஷுவல் பார்த்து தான் தெரியும். ஸோ இங்கே திவ்யா வந்து தெரிஞ்சு அடிச்ச மாதிரி அதில் அவங்களே சொல்றாங்களே, நான் யாருக்கிட்டையும் குறி பார்த்து அடிச்சிங்கன்னு நான் போய் சொல்லவே கிடையாதுன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேட்மெண்ட்லேயே திவ்யா சொல்லியாச்சு. பட் இவங்க வந்து வெளியே பேசியிருப்பாங்க போல. வெளியே என்னன்னா, அடிக்கும் போதே எப்பா மூஞ்செல்லாம் கிழிச்சு பார்த்து அடிங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதனால வந்து தெரிஞ்சு அடிச்சுன்ற மாதிரிலாம் நான் சொல்லலைங்க, இதெல்லாம் வந்து பண்ணலைங்க அப்படின்ற மாதிரி இவங்களோட ஸ்டேட்மெண்ட். ஆனால் நீங்கள் அப்படிதான் சொன்னீங்கன்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு. விக்ரமோட கம்ப்ளைண்ட்ல 1 டோனு, 2வது தெரிஞ்சு அடிச்சிங்கன்னு சொல்றாங்க. பட் நம்ம விஷுவல்ஸை பார்த்தா தான் சொல்ல முடியும். பட் இதில் என்ன பிரச்சனைனா, ஆல்ரெடி திவ்யாவுக்கு ஒரு காண்ட் இருக்கு, திவ்யாவுக்கும் விக்ரமுக்கும் ஒரு பர்சனல் ஃபைட் இருக்கு. அதை விட்டுருங்க. டாஸ்க் இன்னைக்கு நடந்த டாஸ்க்லையும் விக்ரமால தான் திவ்யா எலிமினேட் ஆனாங்க. அந்த காண்ட் இருக்கு தான் செய்யும். அதுக்கு முந்தின பிரச்சனை கூட விட்டுருவோம். டாஸ்க்ல விக்ரமால எலிமினேட் ஆகணுன்றதால கொஞ்சம் கடுப்பு இருக்கும். இப்போ இவர் வந்து பேசும்போது ஆட்டோமேட்டிக்கல் ட்ரிகர் ஆயிடுச்சு போல இருக்கு. பட் பார்ப்போம். அடுத்து, நான் அப்படி சொல்லவே இல்லை, எப்படி நான் அப்படி சொல்லவே இல்லை, எல்லாருக்கிட்டையும் தப்புன்னு தெரியலையா அவனு, எல்லாருக்கும் நான் சொன்னேன், உங்களுக்கு எப்படி அந்த டோன்ல நான் சொல்லவே கிடையாது, எல்லாருக்கும் தப்பா தெரியல, உங்களுக்கு மட்டும் தப்பா தெரிஞ்சா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நான் சொன்ன மீனிங் வேறங்க, அது மற்றவங்களுக்கு யாருக்குமே தப்பா தெரியலங்க விக்ரமே, உங்களுக்கு மட்டும் தப்பா இருக்குன்னா நான் என்ன பண்ண முடியும், ஐ டோன்ட் கேர்ன்ற மாதிரி ஓப்பனா ஒரு பாயிண்ட்டை போட்டு முடிச்சுட்டாங்க. ஐ டோன்ட் கேர் அப்படின்றத ஓப்பனா போட்டு திவ்யா முடிச்சிட்டாங்க. ஓகே, உடனே வந்து சாரிமா விட்டுருமா, என்ன சாரிமா என்ன விட்டுருமா அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்ல, உடனே ஐயோ
விட்டுருப்பா சாரிப்பா அப்படின்னா மாதிரி, நீ சாரி சொல்றியா நானும் சாரி கேட்கறேன், விட்டுருமான்றியா விட்டுருப்பான்றேன் அப்படின்ற மாதிரி, நீ பேச நான் பேச, நீ பேச நான் பேச அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃபைனலா ஓகே அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிட்டு இருந்தார். ஓகே, இதுல சிம்பிள் மக்களே, உங்களை அடிக்கிற டாஸ்க்னா அடிக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனா உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து 1 hour அடிச்சிட்டு இருக்கேன், எனக்கு வந்து டயர்டா இருக்குன்னா நீங்க போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் எடுக்காம உட்காந்து அதை அடிச்சுட்டு யார் மேலேயாவது ஏடா கூடமா பட்டுட்டா உங்களை தான் கேட்பாங்க. அது டாஸ்க் தான், ஐ அக்ரி, டாஸ்க்ல ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க சொல்ற பதிலே வந்து நீங்களே வந்து அது கான்ட்ராடிக்ட் பண்ற மாதிரி ஆயிரும். ஸோ என்ன டயர்ட் ஆயிடுச்சு, அதனால இஷ்டத்துக்கு அடிச்சுட்டு இருந்தேன்னா இஷ்டத்துக்கு யார் மேல பட்டுச்சுன்னா கேள்வி கேட்க தானே செய்வாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் நினைக்கிறேன். அதை வந்து கம்பல்சரியா சொல்ல தேவையில்ல, நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து கூட அடிக்கலாம், ஒரு 5 minutes பிரேக் இந்த மாதிரி எடுத்துட்டு கூட அடிக்கலாம். ஆனா இது ஒரு கரெக்டான பதிலா எனக்கு படவில்லை. பட் இருந்தாலும் லைவ் விஷுவல்ஸ் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு பேசுவோம். ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.